சிவம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடைசி 2 எபிசோட்ஸில் மைக்ரேன் பற்றியும் மைக்ரேனுக்கான காரணம், அந்த காரணத்தில் ஒன்று கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த கான்ஸ்டிபேஷன் அதுக்கான காரணம், இதை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். மைக்ரேனுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், விரல்களில் வந்து இந்த ஃபெனுக்ரீக் அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வைக்கிறதுனால மைக்ரேனை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட முடியும். ஆனால் அந்த மைக்ரேன் மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படின்னா மைக்ரேனுக்கான காரணம் என்னன்றதை பார்த்துட்டு அதை சரிப்படுத்திக்கணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். மைக்ரேனுக்கான காரணத்தில் ஒன்று கான்ஸ்டிபேஷன், அதுக்கு வந்து நீங்கள் சரிப்படுத்தி இருக்கணும், அது ஒரு பக்கம். அதற்கு என்ன காரணமோ அதையும் கொஞ்சம் கவனிக்கணும்ல அப்படின்றதுனால லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் ஃபுட்டு இது ரெண்டுத்தையுமே வந்து எந்த மாதிரி எடுத்துக்கணுன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட்டு இது ரெண்டுத்தையுமே சரி பண்ணிக்கிறதுக்கு மூலியமாக கான்ஸ்டிபேஷனை வந்து சரிப்படுத்தலாம். ரெண்டாவது, இந்த மைக்ரேனுக்கான காரணம் கான்ஸ்டிபேஷன், இது வந்து வாதம், பித்தம், கபம் இந்த 3 விஷயங்களில் ஏதோ ஒரு விஷயம் அப்நார்மல் ஆகிடுது அப்படின்னா அதுதான் நோய் அப்படின்றத நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நாமளும் கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி வாதம், பித்தம், கபம் இல்லை சிலோத்தமம் சொல்லிட்டு ஆயுர்வேதத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 3 விஷயத்தில் இருக்கிற அப்நார்மலிட்டி அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? ஒன்று உணவுகளாக இருக்கலாம், இல்லை எமோஷ்னல் இம்பேலன்ஸ்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உணவுகள் அப்படின்ற பட்சத்தில் இதில் எஸ்பெஷலி பித்தம் அதிகமாகிறதுனால இந்த மைக்ரேன் வந்து இண்டிகேட் ஆகுது. ஸோ இந்த பித்தம் அதிகமாகிறதுனால இந்த மைக்ரேன் தவிர்த்து நிறைய பிரச்சனைகள் மனிதர்களுக்கு வந்து இம்பேக்டாக நடக்குது. ஸோ இந்த பித்தம் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த டைஜஸ்டிவ் டிஸார்டர், டைஜஸ்டிவ் ட்ராக்குன்னுவாங்க. இந்த டைஜஷன் ரிலேட்டடான ஒரு தவறான இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை தவறான உணவு பழக்க முறைகளாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் டைஜஷன் ட்ராக்கில் வந்து ஒரு அஃபெக்ட் ஆகிறதுனால இந்த பித்தம் வந்து எக்ஸஸாவோ இல்லை பித்தம் சுரக்காமலேயோ போயிடுற ஒரு சிச்சுவேஷன்ஸை நம்ம பார்க்க முடியுது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்னால் வர பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று, எது மைக்ரேன். ரைட், இந்த பித்தம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸஸாக போகுது இல்லை கம்மியாக போகுது, வாட் எவர் இட் மே. ஸோ இதுக்கு காரணம் டைஜஷன் ரிலேட்டடான இஷ்யூஸ் தான். அப்போ டைஜஸ்டிவ் டிஸார்டர்னு, டைஜஸ்டிவ் டிஸார்டர் வந்து ஏற்படுறதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ டைஜஸ்டிவ் டிஸார்டர் அப்படின்றது அது ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர் என்னன்னு பார்ப்போம். செரிமானம். இப்போ செரிமானம் அப்படின்னா சாப்பிட்றோம், சாப்பிட்டோன்னே செரிமானம் ஆகிடுத்து ஆகலை, இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். சாப்பிட்றது எப்படி செரிமானம் ஆகுது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். இது எல்லாமே என் வேலை இல்லை, இது நம்ம வேலை. நமக்கு தெரியணும், தெரிஞ்சதுனா தான் செரிமானம் எந்த அளவுக்கு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தான் அதில் நம்ம கவனத்தை செலுத்த முடியும். ஏன்னா நோய்களுக்கான மூத்த ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் எது அப்படின்னா செரிமானம். அப்போ அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நோய் வராமல் இருக்கிறத, நோய் வந்த பிறகு ஏன் அந்த நோய் வந்தது, ஏன் அதை எந்த அளவுக்கு அதை தடுக்க முடியுன்றது தெரியணும். அதோட வீரியம் என்னன்னு தெரிஞ்சதுனா தான் தடுக்கிறதை விட குணப்படுத்துவதை விட தடுப்பதே மேல் அப்படின்வாங்க. தடுப்பதை விட வராமல் காக்கிறது அதை விட மேல் இல்லையா? அப்போ அது வராமல் காக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான டைஜஸ்டிவ் டிஸார்டர் வரத்துக்கு காரணம் இருக்குன்றதை பார்ப்போம். டைஜஷன் எங்கே அந்த ஆர்டர் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்ப்போம். டைஜஷன் ஆர்டர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம உற்று நோக்கு பார்க்குறோம் இல்லையா, பார்க்கும்போதே டைஜஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. என்னது, பார்த்தாலே டைஜஷன் ஸ்டார்ட் ஆகிடும். எஸ், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு உணவை பார்த்த உடனே நாக்கில் எச்சில் ஊறுது. இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா நுகர்றதுனால கூட இப்போது ஒரு ஊறுகா அப்படின்னு நம்ம கண்ணை மூடின்னு கேட்டோம்னாலே நினைப்பிலே கூட ஊறுது எச்சில் இல்லையா? இந்த செலைவா வந்து டைஜஷனுக்கு ஒரு முக்கியமான, அதுவும் எஸ்பெஷலி கார்போஹைட்ரேட்டை டைஜஷன் பண்ணுறதுக்கு செலைவா அதாவது எச்சில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அப்போ இந்த எச்சில் சுரக்கிறது நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்களோட டைஜஷனில் மேக்ஸிமம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எச்சில் சுரக்கலை இல்லைனாலோ, எச்சில் அதிகமாக சுரக்குது அப்படின்னாலோ, எச்சில் கண்ட்ரோல் இல்லாமல் வெளியே வருது அப்படின்னாலோ அது சில கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு வீக்னஸ், அது வேறு ஒரு காரணம். அதிகமாக சுரக்குது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, சுரக்கமாக போகிறது அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்போ இந்த டைஜஷன், இந்த எச்சில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது சுரக்கணும் அப்படின்னா சுரக்க வைக்கிற விஷயங்கள் எது எது அப்படின்னா நுகர்தல், அதுக்கப்புறமேட்டுக்கா பார்த்தல், பின்பு தொடுதல். ஸோ அப்போ நம்ம ஃபுட்டை பார்க்குறோம், பார்க்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த
கேமரா, இந்த கேமரா லென்ஸ் இருக்குல்லையே அதை படம் பிடிக்குது. எந்த மாதிரியான உணவு அப்படின்றத படம் பிடிக்குது. படம் பிடிச்சு அதை மூளைக்கு தகவல் அனுப்புது. மூளைக்கு தகவல் அனுப்பிச்சு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க்கை மூளை செயல்படுது. ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க்குக்கு என்னென்ன தேவை, இது உள்ளே போச்சு அப்படின்னா எந்த மாதிரியான டைஜஷன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான என்சைம்ஸை சுரக்க வைக்கலாம், எதுக்கு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களை மூளை வந்து தகவல் அனுப்புது. இதை தொடுது இல்லையா, நம்ம இப்போல்லாம் எங்கே ஸ்பூன் யூஸ் பண்ணுறோம், ரைட்டு, அந்த ஒரு உணர்வு கட்டாயிடுது. ஸோ தொடு உணர்வு நம்ம தொடுறதுனால என்னென்னா அது நம்மளுடைய நரம்புகள் வழியாக வந்து உள்ளே வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. என்னது தொட்டாலும் டைஜஷன் ஆமாம், தொட்டாலும் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகும். தொடுற உணர்வு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து நம்மளுடைய உடல் எல்லாமே வந்து வெளியில் இருக்கிற பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. இது உதாரணத்துக்கு இப்போது லாஸ்ட்டு இந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஃபெனுக்ரீக்கை வச்சு அது எப்படி சரியாகுது அப்படின்னா, இது ஒரு எனர்ஜி பேட்டர்ன். சக்தி குழம்பு, சக்தி ஓட்டம், சக்தியோடைய கோலம் அப்படின்றது நம்ம 2-3வது எபிசோட்ஸில் நம்ம பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இந்த உடலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் எனர்ஜி பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்டாக மருத்துவர்களுக்கு தெரியும். நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்டாக தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு எனர்ஜி ஒன்று உடலுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றத புரிஞ்சிட்டா போதும். இதே எனர்ஜி பேட்டர்ன்ஸ், இந்த எனர்ஜி பேட்டர்ன்ஸ் வந்து பிரபஞ்சத்துலேயும் இருக்குது. இந்த பிரபஞ்சத்துலேயும் ஒரு எனர்ஜி ஒன்று ஓடிட்டுருக்கு. நம்ம மொபைல் ஃபோன், ஒன்றுமே இல்லாத ஒரு உயிரே இல்லாத ஒரு மொபைல் ஃபோன் வந்து சிக்னல் கிடைக்குது, அதில் ஒரு பேட்ரின்னு ஒன்று நடக்குது. எங்கேயோ ஒருத்தர் பேசுகிறத நம்ம இந்த மொபைல் ஃபோனில் கேட்க முடியுது. ஸோ மொபைல் ஃபோனில் இப்போ பார்க்கக்கூட முடியுது. ஸோ அப்போது அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஒன்று நடக்குது இல்லையா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எது நடத்துது அப்படின்னா அது ஒரு எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி இல்லாத இடமே இல்லை, எனர்ஜி எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த எனர்ஜியுடைய கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இந்த கனெக்டிவிட்டி பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் இருக்கிற அந்த எனர்ஜி கனெக்டிவிட்டி, இந்த எனர்ஜி கனெக்டிவிட்டியை ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணுறதுனால, இப்போ அதே தான் ஃபெனுக்ரீக்லேயும் நான் இங்கே இந்த இடத்துல பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடத்து என்னுடைய சக்தி கோலத்தில் ஏற்படுற ஏதோ ஒரு சிக்கலை சமன்படுத்துகிறேன். வித்தியாசம் என்ன அப்படின்னா, சப்ட்ரஸ், இங்கிலீஷ் மெடிசின்ஸோ இல்லை ஏதோ ஒரு மெடிசின்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா சப்ட்ரஸ் பண்ணுறோம். இதில் ஈக்குவலைஸ், அதாவது சமன்படுத்துகிறோம், ஹார்மனைஸ் பண்ணுறோம். ஸோ உடலில் இருக்கிற பிரச்சனையை சப்ரஸ் பண்ணுறதுக்கும் ஹார்மனைஸ் பண்ணுறதுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட், தேர் இஸ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, சப்ரஸ் ஒரு பந்து தண்ணிக்குள்ளே எந்த அளவுக்கு மூழ்கி அடிக்க முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது வெளியில் பிடிச்சி வெளியே அடிக்கும். அந்த மாதிரி ஒரு நோயை எந்த அளவுக்கு நீங்கள் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த நோய் அதோட இம்பேக்ட்டு வேறு விதமாக காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ நோயை கட்டுப்படுத்துறது ஆரோக்கியம் இல்லை, நோயை நோய் வரத்துக்கான காரணத்தை சமன்படுத்துறது தான் ஆரோக்கியமான ஒரு பணி. ஸோ அதைத்தான் வந்து ட்ரெடிஷ்னல் மருத்துவர்கள் செய்கிற பணி. ஸோ இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் முறைப்படுத்தி நடத்தினோம்னா, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து நோய்கள் வராமல், அதாவது நோய்களுக்கான காரணத்தை ஈக்குவலைஸ், ஹார்மனைஸ் பண்ணுறதுக்கு அது சப்போர்ட் பண்ணுது, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்கணும் அப்படின்னா என்னுடைய உடலில் இந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்காமல், அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அதற்கான வாய்ப்பு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒரு ஸ்கின்ல ரொம்ப நேரம் கட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், ஸ்கின்னு வந்து அந்த இடத்துல அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு கவரை போட்டு சுற்றி வைங்களேன், காற்றே போகாமல் வெளியில் இருக்கிற பிரபஞ்சத்தோட கனெக்டே பண்ணாமல் உள்ளுக்குள்ளே தான் ரத்தம்லாம் ஓடிட்டே இருக்கு, வெளியே எதுக்கு? நீங்கள் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு இஷ்யூஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போது உள்ளுக்குள்ளே ரத்தம் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, வெளியில் இருக்கிற பிரபஞ்சத்தோடையும் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ஸ்கின் மூலிமா நம்ம எடுத்துக்கிற அந்த ஃபுட்டை நம்ம ஸ்பரிசம் படுது இல்லையா, அது நர்வஸ் ரூட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதுவுமே வந்து நம்மளுடைய செரிமானத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது இந்த எச்சில், நாக்கு இருக்கு இல்லையா, ஃபுட்டை ஓரம் தள்ளி 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 அரைச்சி அதை வந்து மேக்ஸிமம் எந்த இடத்துல செரிமானம் நடக்குது அப்படின்னா வாயில் தான். இருக்கிறதுலையே ரொம்ப புனிதமான ஒரு ஸ்பேஸ், ஒரு உடலில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது வந்து யூட்ரஸ். இருக்கிறதுலே ரொம்ப சுத்தமான, புனிதமான, உடம்பே புனிதம் தான், சுத்தமான இடம்னு சொல்லிக்கலாம். அசுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் எது அப்படின்னா வாய். ஏன் அப்படின்னா நிறைய பாக்டீரியாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி
சயின்டிஃபிக்கல் ரிசர்ச் சொல்லியிருக்கு. பட் உண்மை என்ன அப்படின்னா இந்த பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால தான் செரிமானத்துக்கு அது சப்போர்ட் பண்ணுது. ரைட். ஸோ ஃபுட்டை எடுக்கிறது கண், மூக்கு நுகருது, கை ஸ்பரிசம் தொடுது, இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய குழந்தைகள் நம்ம பெரியவங்களாகிட்ட பேர் கூட எந்த மாதிரியான ஃபுட்டு எப்படி எடுக்கிறோம்? டிவி பார்த்துக்கிட்டே, அதுக்கப்புறம் பாட்டு கேட்டுக்கிட்டு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே நடக்கும். இங்கே எது கம்யூனிகேட் கட் ஆகிடுது, இங்கே எது தவறாயிடுது? நான் எடுத்துக்கிற உணவு என்ன மாதிரியான உணவு அப்படின்றத அந்த கம்யூனிகேட் கட் ஆகிடுது. ஸோ கண் பார்க்குறது எந்த அளவுக்கு ஃபுட்டு உள்ளே போகணும் அப்படின்ற முடிவு கட் ஆகிடுது. எந்த மாதிரியான ஃபுட்டு அப்படின்ற அந்த ஒரு ஃபுட்டுக்கு தேவையான என்சைம்ஸ் என்ன கட் ஆகிடுது. ஸோ இதை தவிர்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஃபுட்டுக்கு எந்த மாதிரியான என்சைம்ஸை சுரக்கணும் அப்படின்ற அந்த ஆர்டரு கம்யூனிகேட் ஆகிறது கட் ஆகிடுது. ஸோ இது மாதிரி பல வகையில் நம்ம இந்த ஸ்பரிசத்துடைய இந்த கண்ட்ரோலர் கட் ஆகிடுறதுனால, அதாவது சாப்பாடை கவனித்து சாப்பிடாததுனால இத்தனை பிரச்சனைகள் நடக்குது. சரி, இதையும் தாண்டி உடம்பு வந்து கவனித்து அதை செரிமானம் பண்ணுறதுக்கு வேறு என்ன ஏற்பாடு இருக்கோ உள்ளே போயிட்டு நீ அதுக்கப்புறம்னாச்சும் ட்ரிகர் பண்ணி ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன பிறகு ஒரு சில ப்ராசஸ் நடக்குது. அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். 3 விஷயம் மேக்ஸிமம் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ்ன்றது 3 வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஒன்று ப்ரோட்டீன், இன்னொன்று கார்போஹைட்ரேட், இன்னொன்று ஃபேட் மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசத்துக்கு காரணமான அந்த ஆர்கனுக்கு இந்த ஏற்கனவே இந்த வேலையை எளிமைப்படுத்தணும், சுலபப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் இல்லையா? இதெல்லாம் நடக்கலை இல்லையா? இப்போ இந்த வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு லோடு அதிகமாகிடுது. ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு லோடு அதிகமாகிறதுனால ஒர்க் லோடு ஜாஸ்தி. இதையும் தாண்டி நான் ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கிறது, இல்லை எனக்கு வந்து ஆல்கஹால் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆல்கஹால் எடுக்கிறது, இல்லை ஏதோ ஒரு 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 பிரச்சனைகள், ரொம்ப மன இறுக்கம் அப்படின்ற அந்த அந்த சூழ்நிலைக்கு ஆட்படுறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பசி அதிகமாக எடுக்கும். ஸோ கார்போஹைட்ரேட், அரிசி சாப்பாடு இருக்கு இல்லையா, எக்கச்சக்கமாக சாப்பிடுவாங்க. இது வந்து மனதுக்கும் உடம்புக்கும் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனால் உங்களுடைய பிரச்சனைகள் இருக்குது, துயரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா எமோஷ்னலி இஃப் தே ஆர் அஃபெக்டட், அவங்க ஒன்று பசி இல்லாமல் போயிடும், இல்லை தொடர்ந்து அந்த மாதிரி எமோஷ்னலி இஃப் தே ஆர் அஃபெக்டட் பசி அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடும். பசி அதிகமானாலோ இல்லை குறைந்தாலோ ரெண்டுமே வந்து பிரச்சனைகள் தான். ஸோ இந்த பிரச்சனைக்குள்ளே ஆட்பட்டு அவங்க ஃபுட் எடுக்கும்போது கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. அதுதான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபுட்டில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அதை டேக்கிள் பண்ணணும் அப்படின்னா உடம்பு அதற்கேற்றாற்போல் நமக்கு வந்து ஈடு கொடுத்து நம்ம உடம்பு அந்த செரிமானத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். அதற்கு இந்த மாதிரி நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முறைப்படுத்தணும். உணவை பாருங்கள், ரசிங்க, ருசிங்க, பிடிச்சிருக்கான்னு கவனிங்க. அந்த உணவு எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கா, இந்த உணவு என்ன நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னா, இதெல்லாமே கவனித்து உணவை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கூடிய மட்டிலும் நீங்கள் உணவு எடுக்கும்போது உணவை தவிர்த்து மற்ற விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உணவு சோறு முக்கியம் அமைச்சரே வடிவேல் சொல்கிற மாதிரி உணவு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உணவின் மூலமே தான் எடுக்கப்படுது. அப்போ அந்த உணவு தான் எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாத ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் மனிதனுக்கு. அப்போ அந்த உணவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நான் எப்படி இருக்கேன், என் வேலை இருக்குது, கடகடன்னு ஓடிட்டே இருக்கிறேன், அந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் வாயில் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறதுன்றது நல்லது அல்ல. ஸோ உணவே மருந்து. அப்போ உணவு அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். அப்போ உணவை சாப்பிட்ற முறைகள்லேருந்து உணவை எடுத்துக்கிற நீங்கள் ஈவன் அந்த உணவில் ஏதாவது ஒரு தவறான விஷயமா இருந்தது, அதாவது உடலுக்கு ஒத்துக்காத விஷயமா இருந்தது கூட நீங்கள் இந்த மாதிரி முறையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை இந்த உடல் கவனித்து கொள்ளும் வல்லமை இந்த உடலுக்கு உண்டு. எப்போ உங்கள் கண்ணில் இருந்தோ இல்லை உங்கள் நுகர்ற சக்தியில் இருந்தோ இல்லை நீங்கள் உங்களுடைய ஸ்பரிசம் படுறதுலேருந்தோ அது மிஸ் ஆகிடுதோ அப்போ எஸ்கேப் ஆகி உள்ளே போனால் தான் உண்டு. அப்போ அந்த மாதிரி எஸ்கேப் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா ஒழுக்கம் அவசியம். ஒழுக்கம்னா என்ன? நம்ம எடுத்துக்கிற உணவு பார்த்து நிதானித்து நுகர்ந்து ருசித்து ரசித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த மாதிரி ஃபுட் எடுக்கும்போது எடுத்துக்கிற உணவில் ப்ரோட்டீன் இருக்கலாம், கார்போஹைட்ரேட் இருக்கலாம், ஆர் ஃபேட் மெட்டபாலிசம், அதாவது நான் வெஜிடேரியன் ஏதோ சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த மாதிரி உணவுகளில் இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கலாம். இதற்கு தேவையான என்சைம்ஸு ஒரு இடத்துல இல்லை, பல இடத்துல சுரக்குது. அதில் முக்கியமாக
ஏற்கனவே பார்த்த மாதிரி கார்போஹைட்ரேட் அதை செரிமானம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு தேவையான என்சைம்ஸ் நம்ம செலைவரி கிளாண்ட் அதுலேயே மேக்ஸிமம் அது டைஜஸ்ட் ஆகிடும். அப்போது அதுக்கப்புறமேட்டுக்கா ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான என்சைம்ஸ் பேங்க்ரியாஸ் கொடுக்கணும். இல்லை ஃபேட் மெட்டபாலிசமாக இருந்ததுன்னா பைல் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கால் பிளாடர் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல கால் பிளாடர் அதாவது பித்த நீர், இந்த இடத்துல நீங்கள் செரிமானத்தை சரியாக கணிக்கலை அப்படின்னா, இந்த மாதிரி முறைகளில் நீங்கள் சாப்பிடல, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலை அப்படின்னா இந்த சுரக்குதுலேயே பித்தம் இது அப்நார்மலிட்டியாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி அப்நார்மலிட்டியாக மாறும்போது தான் அதனால் ஏற்படுற நோயில் ஒன்று தான் மைக்ரேன். அப்போது செரிமானம் சரிப்படுத்தப்பட்டு விட்டால் மைக்ரேனை அடியோடு சரிப்படுத்தலாம். இப்போ புரிய வருதுங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ செரிமானத்தை சரிப்படுத்தணும் அப்படின்றது மைக்ரேனுக்கான ஆரம்பம். ஸோ இந்த ஆரம்பம் இதை தான் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்க வாய்ப்பச் செயல். அப்போது இந்த செரிமானம் சரியாயிடுது அப்படின்னா மைக்ரேன் சரியாயிடும். இந்த செரிமானத்தை சரிப்படுத்தணும். செரிமானம் சரியாயிடுது, நல்ல ஃபுட் எடுத்துக்கிறேன், தெர் இஸ் நோ இன்டைஜஷன், கான்ஸ்டிபேஷன் வரல, மைக்ரேன் ஓவர், உங்களை விட்டுட்டு போயிடும். ஸோ இது இல்லாமல் நான் வெறும் இதை மட்டுமே மைக்ரேனை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அது ரிலேட்டடாகவே மெடிசின் மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் என்னையை கேட்காதீங்க, நீங்கள் கேளுங்க. வாய்ப்பு இருக்கா? எத்தனை நாளைக்கு இந்த மெடிசின்ஸ் எடுப்பீங்க? இந்த மெடிசின்ஸ் எப்படி உங்களை சரிப்படுத்தும்? புரிய வருதுங்களா? ஸோ இந்த மெடிசின்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை நான் முறைப்படுத்தியிருக்கேன்னா உங்களை நீங்கள் கவனிங்க, கேளுங்க, முறைப்படுத்துங்க. முறைப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேன் பிரச்சனை ஓவர். ஸோ மைக்ரேன் வந்துடுது, அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ மைக்ரேன் தடுத்தாச்சு. மைக்ரேன் வந்ததுக்கான காரணம் என்னன்றதை பார்க்கணும். செரிமான கோளாறு எதுவாக வேணா இருக்கலாம், கான்ஸ்டிபேஷன்ஸ் காரணமாக இருக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் பின்னாடி போகணும், போய் தோண்டி அதை சரிப்படுத்தணும். ஒரு மருத்துவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, என்னன்ட்டு மைக்ரேனுக்கு இது பண்ணியாச்சு, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாரு. இதுக்கு அடுத்த ப்ராசஸ் அது வந்ததுக்கான காரணம் நான் இன்னமும் அதே தவறான செரிமான பழக்கத்துக்கு தான் நான் ஆளாகிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் சரி பண்ண மாட்டேன், ஆனால் என்னுடைய மருத்துவர் அதை சரி பண்ணிடணும்னு நினைக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் இருக்குது? அப்போது நான் இனிஷியேட் எடுக்கணும். என்னன்ட்டு நான் இதெல்லாம் கவனிக்க ஆரம்பிக்கிறேன், நான் இதெல்லாம் சரிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்றத முதல்ல நான் இனிஷியேட் பண்ணணும். எனக்கு இனிஷியேட் பண்ண பிறகு தான் எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்த சப்போர்ட்டிங் ஐட்டம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ அப்போது நான் முதல்ல என்னுடைய செரிமானம், அதுக்கப்புறமேட்டுக்கா என்னுடைய கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணும். கான்ஸ்டிபேஷன் ஓவர் ஆகிடுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைக்ரேன் பிரச்சனைக்கான ஒரு முழு தீர்வு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அதுக்கப்புறம் நாலாவது எமோஷ்னலி இம்பேலன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றத அடுத்த எபிசோட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்த இந்த விஷயங்களை 1-2 தடவை கேளுங்க, புரியும். ஸோ அதை நல்லா கவனித்து அதை உள்வாங்கி அதற்கு என்ன தீர்வு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிற விஷயங்களெல்லாம் அடாப்ட் பண்ணுங்கள். இதற்கான தேவை இருக்கும் இல்லையா, இதற்கான தேவை இருக்கிற மக்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வேறொரு எபிசோடில் பார்ப்போம். நன்றி.